மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தனியார் பட்டா நிலங்களில் வளர்க்கப்படும் யூகலிப்டஸ் மரங்களை அகற்ற வனத்துறைக்கு அதிகாரம் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வனத்துறை சார்பில் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்கள். மோனிஷா, அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் தனியார் பட்டா நிலங்களில் யூக்கலிப்டஸ் மரங்கள் வளர்க்கப்படுகிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டு அருகில் உள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது, குடியிருப்புகள் பாதிக்கப்படுகிறது. எனவே தனியார் நிலங்களில் வளர்க்கப்படும் யூக்கலிப்டஸ் மரங்களை அகற்ற வனத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கண்ணன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் மரிய கிளீட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வனத்துறை சார்பில் யூக்கலிப்டஸ் வகைகளில் பல வகைகள் உள்ளன, சில வகைகள் தான் தடை செய்யப்பட்டுள்ளது, மேலும் பல வகைகள் எந்த தடையும் கிடையாது. மேலும் அதே நேரத்தில் தனியார் பட்டா நிலங்களில் வளர்க்கப்படும் யூக்கலிப்டஸ் மரங்களை வனத்துறை அகற்றுவதற்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்று பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். மேலும் மனுதாரர் இந்த மனு குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து உரிய நிவாரணம் பெறலாம் என்றும் உத்தரவிட்டனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கருணாகரன்.